பிடியதன் உருவுமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 1/2/2026 பிறக்கின்றது. மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம், அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம், மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், நேயர்கள் நன்றாக இருக்கணும், அப்போ தான் நாங்கள் நல்லா இருப்போம். நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும். இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது. எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த 1/2/2026 இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமேத இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி தாமரையை தொழுது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதிக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகல் செவ்வையில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனை போற்றி போற்றி என்று காசிப முனிவர் சிவாச்சாரிய அருளிக்கூடிய அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய 12 மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ள பூர்வ புண்ணியத்தை அறியப்படுத்த வேண்டியது, காதலை மேம்படுத்த வேண்டியது, மோதலை தெரியப்படுத்த வேண்டியது, முயற்சியை எட்டி பிடிக்க வேண்டியது, பூர்வ புண்ணியத்தை அறிய வேண்டியது, புனிதமான இடம், புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம், வீர தீர செயல்குரிய இடம், எல்லா ஆதங்கத்தையும் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு பிதற்றக்கூடியது, பிடிவாதத்துக்குரியது, விடாப்பிடியாதக்கூடியது, வாதம் மட்டும் இல்லை பிடிவாதத்துக்குரியது, நவகிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இடம். எது? சிம்மம். பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பான இடம் பார்த்தீங்களா? சிம்மத்துக்கு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் உண்டு. அது பாருங்கள் கீழ்நிலைக்கு போகாது. அது பாருங்கள், அந்த சிம்மம் கூட பாருங்கள், காட்டில் இருக்கக்கூடிய சிங்கங்கள்லாம் பாருங்கள் கீழ்நிலைக்கு போகாது. அந்த மேல்நிலையாக பார்க்கும். வேலை செய்யாது, வேலை வாங்கும். என் கடன் பணி செய்து கிடைப்பதே நோக்காது. எத்தனை பேர் எங்கே சும்மா உட்காந்துருக்கானோ அவனை தட்டி வேலை வாங்கக்கூடியது. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6 சூரியன் 6ல் இருக்கிறனால தப்பு இல்லையே. 6ல் இருக்கிறனால என்ன இருக்கிறான்? மிக்சடாக இருக்கார். என்ன இருக்கார்? கையை கட்டி போட்டிருக்கார். சூரியன் இருக்கார், சுக்கரன் இருக்கார், உங்கள் மாதத்தில் செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். அப்போ ராசிநாதன் யார் வீட்டில் இருக்கார்? உங்கள் பிள்ளை வீட்டில், சனீஸ்வரர் வீட்டில் இருக்கார். கேது உங்கள் ராசியில் கேது. அப்போ கேது இருந்தால் என்ன பயப்பட? ராகு இருந்தால் தான் ரொம்ப பயப்படணும். கடக லக்கணம் கடக ராசி, சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு ராகு இருந்தால் தான் ரொம்ப பயப்படணும், இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கேது இருக்கார். கேது 7ல் ராகு. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் கவனம், குழப்படியை கொடுக்கக்கூடிய நேரம், அரசியல் உயர்வு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிகழ்வு, எங்கே போனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம், எல்லா வகையாக பிரச்சனைகளும் சால்வ் பண்ணக்கூடிய தகுதி படைத்தவர்கள் நீங்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் தகுதி படைத்தவர்கள் நீங்கள். அதில் மாற்றுக்கருத்து கொஞ்சம் கூட சொல்ல முடியாது. மனப்பூர்வமாக உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவர் தாங்க, மனப்பூர்வமாக தீமையை விலக்கி கொள்ளக்கூடியவர் தாங்க. எந்த அரசியல் நுணுக்கம் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நடக்கணுங்கிற நினைவு கூறியவர் சிம்மம். நெருப்பு, ஸ்தபதி, பூஜா பாருங்கள், நெருப்பு தொழில், ஸ்தபதி தொழில், பூஜா தொழில், அரசியல் தொழில், அரசாங்கம், நிதி, நேர்மை, நெருப்பு சம்பந்தப்பட்ட கேட்ரிங், நெருப்பு சம்பந்தப்பட்டது நிர்வாகம், நெருப்பு சம்பந்தப்பட்ட மெடிக்கல், கெமிக்கல், எவ்வளோ இருக்குது பாருங்கள். மெடிக்கல், கெமிக்கல், அடுத்தது ஒன்று இருக்குது முக்கியமானது எலக்ட்ரிக்கல்.
எலக்ட்ரிக்கல் எல்லா கல்க்கும் உங்களுக்கு உரித்தாகும். அப்படிப்பட்ட தொழிலை தயவுசெய்து செய்யுங்க. அகலக்கால் வச்சிடாதீங்க. அடுத்த பாயிண்ட், அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்? அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி நடந்துக்கணும். வயசை பார்த்துக்கங்க. அஷ்டமத்து சனியில் 2வது சுத்தான்னு பாருங்கள். அப்போ அது 2 சுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு மகத்தான மாதமாக அமையும். பிப்ரவரி வந்துருச்சு. அரசியல் புலனாய்வு இந்திய துணைக்கண்டத்தில் நமது தமிழ்நாட்டில் வரக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை கெட்டி காக்கக்கூடிய யார் கையில் இருப்பது என்பதை நிர்ணயம் பண்ணக்கூடிய ராசி தான் சிம்மராசி. சிம்மம், மேசம், தனுசு, கடகம் இதெல்லாம் வாழ்க்கையில் நிர்ணயித்த கிடைக்கக்கூடியது, ஒரு சுட்டி காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட இடம்தான் இந்த சிம்மராசி. அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் சொல்லியாச்சு. நெகட்டிவ்னு சொல்லணும். உடல் ரீதியாக கொஞ்சம் ஹீட் உடம்பு, கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறணும், உடல் ரீதியாக பார்த்துக்கணும், எதுவும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கிறணும். கொஞ்சம் நல்ல அதாவது நார்ச்சத்து, நல்ல பற்று நார்ச்சத்து உள்ள பொருள்கள், உணவுப் பொருட்கள். உணவே மருந்து, உணவே விருந்து, உணவே மருந்து. அதுதான் விருந்து, அதுதான் மருந்து. அற்புதமான, அதுக்காகத்தான் அருமருந்து தனி மருந்து. அது உங்கள் ராசிக்கு தான், அது உங்கள் ராசிக்கு தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதமும் உங்களுக்கு அஷ்டம திசைங்கிறது ஒரு பிள்ளையார் வழிபாடு. காரிய சித்தி மாலை கண்டிப்பாக கருணையை கொடுக்கும். காரிய சித்தி மாலை அத்தனை செல்வத்தையும் கொடுக்கும். காரிய சித்தி மாலை அத்தனை தடையும் நீக்கும். காரிய சித்தி மாலை அனைத்து சக்திகளையும் சித்தி வர வைக்கக்கூடியது தான். பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமுகள் இனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதிகே அன்பு கூற தொழுகின்றேன். சந்தேகம்னா கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன். அதுக்கு எந்த சார்ஜஸ்லாம் வேணும், எந்த பதிகை வேணாலும் கேளுங்க, ஐயா அனுப்பிச்சிக்கிறேன், சுவாமி அனுப்பிச்சிக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கூடுமான வரையில் நிர்வாகத்தில் எங்கே இருந்தாலும் போய்க்கணும், நிர்வாகத்துறையில் எங்கே இருந்தாலும் போய்க்கோங்க. ஏன்னா நிர்வாகத்துக்கு உரியவங்க நீங்கள், நீதிக்கு உரியவங்க நீங்கள், அடுத்தது புரிய வைக்கக்கூடியவங்க நீங்கள், அடுத்தது புனர்வாழ்வுக்கு உரியவங்க நீங்கள் தான். எந்த தியாக மனப்பான்மைக்கு உள்ளவங்களும் எதை செஞ்சாலும் ஸ்ட்ரைட், எதை செஞ்சாலும் நேர்மை, எதை செஞ்சாலும் கரெக்டு அப்படிங்கிற உணர்வை ஊட்டி வளர்க்கக்கூடிய உன்னதமான ராசி சிம்ம ராசி. எங்கதை மறக்காதீங்க. வாழ்த்து.